ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை புளிக்குழம்பு தாங்க செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்குறேங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு வெடித்ததும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வெடிக்க விட்டுக்கலாங்க. இது கூடவே ஒரு 15-20 பல் பூண்டு எடுத்துருக்குறாங்க, அதையும் சேர்த்துக்கிட்டு ஒரு 25 போல் சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறாங்க, அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துருக்குறாங்க, அதையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்கி வர வரைக்கும் வேக விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வெந்து வந்துருச்சு. இது கூடவே ஒரு தக்காளி பழத்தை வெட்டி வச்சுருக்குறாங்க, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போது தேவையான அளவுக்கு கல் உப்பு எடுத்துருக்குறாங்க, அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வந்திருக்குது. இப்போ இது கூட தேவையான பொருட்களை நம்ம சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துருக்குறாங்க, அதை சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறாங்க. கூடவே மல்லித்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறாங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்குறாங்க, அதை நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், மசாலாவும் வேர்க்கடலையும் சேர்ந்துட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா நெல்லிக்காய் சைஸில் புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்குறாங்க, அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இது நல்லா வதக்கினதுக்கப்புறமா 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்குறாங்க, அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இது கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நல்லா கொதித்து வந்திருக்கு. இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை நான் சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வர அளவுக்கு கொதிக்க விட்டுடலாங்க. இப்போது தட்டு போட்டுட்டு மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. இப்போ இது வந்து ஒரு 20 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சுருக்குறாங்க லோ ஃப்ளேமில். இப்போ பாருங்கள், அந்த சைடு ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இது லைட்டாக இதை கலந்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான வேர்க்கடலை புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.